ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும். ஐயோ, பூஜை ரூமில் என்னடி சாமி படம்லாம் உடஞ்சி கிடக்கு, ஏதாவது கஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் வராதுங்க, தைரியமாக இருங்க. இனிமேல் நமக்கு நல்லது தான் நடக்கும். அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? காலையில் தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஒரே கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா எந்த கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போடுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு பெரிய கல்லாக தூக்கிட்டு வந்து சாமி படத்து மேலே போட்டேங்க. நல்ல வேலை என் மேலே போடாமல் விட்டியே. ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில், டாக்டர் எனக்கு கண் ஆப்ரேஷன் தானே பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு என் கையெல்லாம் பேண்டேஜ் போட்டு கட்டி வச்சுருக்கீங்க? நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு தான். ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும். டாக்டர்கிட்ட டெஸ்ட்டு ரிப்போர்ட்லாம் காட்டிட்டியா? டாக்டர் என்ன சொன்னார்? டெஸ்ட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு டாக்டரு, எனக்கு கேன்சராம்ப்பா, லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கான். டேய் படிப்பில் தான் லாஸ்ட்டுன்னு பார்த்தா இதுலேயும் கடைசி தானா? இதில் கூட ஃபஸ்ட்டு வர முடியலையா உன்னால்? முட்டா பயலே. மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படிப்பட்டவர்னு செக் பண்ணி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன மாமா கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி யாருன்னா உங்களை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை யார் ஃபாலோ பண்ண போகிறாங்க? சோஷியல் மீடியாவிலேயே என்னை 3 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று என் பொண்டாட்டி, இன்னொன்று உங்கள் பொண்டாட்டி, இன்னொன்று ஃபேக் ஐடி. ஒரு வீட்டில் தாத்தாவும் பேரனும். தாத்தா சொல்கிறாரு, டேய் செல்லம், அந்த காலத்தில் 10 ரூபா கொண்டு போனால் பை நிறைய சாமானை அள்ளிட்டு வருவோம். இந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது தாத்தா, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்கல்ல. 2 ஃப்ரெண்ட். டேய் மச்சான், அரை மணி நேரமாக ஒரே விக்கலாக இருக்குடா. இரு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். அட, அரை மணி நேரமாக நிற்காத விக்கல் கூட எப்படி நின்றுதுடா? அதுவா, உன் பொண்டாட்டி உனக்கு கால் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆமாண்டா, அரை மணி நேரமாக நிற்காத விக்கல் கூட என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து வந்த கால் பார்த்த உடனே நின்று போச்சுடா. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசியுங்கள், வாழ்க்கை அழகாகும். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.